ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஒரு நாள் இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் சத்சங்கம் நடந்தது பகவானுடைய சன்னதியில். எல்லாரும் தூங்க போகிறதுக்கு லேட்டாச்சு. காலையில் எல்லாருக்கும் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக எடுத்து. பகவானும் நம்ம கூட லேட்டாக தானே படுத்துட்டார், ஆனால் நிச்சயமாக பகவானும் லேட்டாக தான் எழுந்துப்பார் அப்படிங்கிற நினப்பில் எல்லா பக்த ஜனங்களும் கூட இருந்த அடியவர்களும் லேட்டாக எழுந்துட்டார். பகவான் எழுந்து உட்காண்டிருந்தார். ஒருத்தர் எழுந்து பார்த்த உடனே பகவான் உட்காண்டிருந்தார். உடனே எல்லாரையும் எழுப்பி விட்டார். அதில் ஒருத்தர் சொன்னார் பகவான் கிட்ட, பகவானும் லேட்டாக தானே தூங்கிட்டு, அதனால் காலையில் ஒரு வேளை லேட்டாக எழுந்து போயிடணும்னு நினச்சின்னு தான் நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோடு பகவான்கிட்ட பேசும்பொழுது பகவான் சொன்னார் ஒரு வார்த்தை, பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது தூங்குவாளோ? பகவான் கேட்ட கேள்வி இது. பகவானுடைய பக்தர்களாகிய நாம் கூடுமான வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் முழிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஒரு காலத்தில் 7:30 மணி 8 மணி ஆகும் நான் எழுந்துக்கிறதுக்கு. என்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் ஆரம்பிச்சதோ 87ஆம் வருடம் நான் ஆரம்பித்தேன். அப்போ முதல்ல எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, விடிகாலம் எழுந்துக்கணும். அதுலேருந்து 4:30லேருந்து 5க்குள்ளே எழுந்துருவேன். அது எழுந்து அந்த தியான ஜபதபங்கள் விளக்க வச்சுட்டு அதில் பார்க்கறது அப்போ உள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் பகவான் சொன்னப்புறம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது தூங்குவாளோ அப்படின்னு அவர் கேட்டது அந்த காதில் ஒலிச்சுட்டே இருக்கும். என்னைக்குமே அந்த காலையில், அதுவும் குளிர் காலத்தில், இப்போ மார்கழி மாதம் ஆரம்பிச்சுடுத்து, காலையில் அந்த குளிருக்கும் அதுக்கும் நமக்கு தூக்கம் நல்லா வரும். முழிப்பு வந்த உடனேயே இந்த உடம்பு என்ன சொல்லும், மறுபடியும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கும். அப்போது பகவான் சொன்ன அந்த வார்த்தையை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி, பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது தூங்குவாளோ அப்படின்னு ரிப்பீட் பண்ண உடனே அந்த சுறுசுறுப்பு வந்துடும், எழுந்து உட்காந்துருக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முழிச்சுக்கிறவா எல்லாருமே நீங்கள் பார்த்தேன்னா அறிவு நல்லா வேலை செய்யும், சுறுசுறுப்பு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பாடி கண்டிஷன் மெட்டபாலிசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நோக்கி போகக்கூடிய, ஆத்ம சாதனைகள் செய்யக்கூடிய நம்மள மாதிரி ரமண பக்தர்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால பகவான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நாம் இதை கடைப்பிடிக்கணும். முழிச்சுக்கிறதுக்கும் படுக்கையிலிருந்து எழுந்துக்கிறதுக்கும் எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு கேப் நமக்கும் ஆன்மீக சாதனைகளை வெற்றி பெறுவதற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால முழிச்சுட்ட உடனே எழுந்து உட்காந்துடணும். முழிச்சுட்ட அப்புறம் திரும்பி திரும்பி படுத்துட்டு அடுத்த தூக்கத்துக்கு தயார் பண்ணிட்டு இல்லை கொஞ்ச நேரம் படுத்துப்போமே அப்படிங்கிற அந்த இது வேண்டாம். பகவானுடைய வார்த்தைகள் நம் காதில் ஒலிக்கட்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது தூங்குவாளோ? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.